கன்னட சினிமாலேயே சிவராஜ்குமாருக்கு கொடுத்த முக்கியமான பட்டங்கள் மாதிரி வேற எந்த நடிகர்களுக்கும் கொடுத்ததே கிடையாது. ஹாட்ரிக் ஹீரோன்னு ஆரம்பிச்சு செஞ்சுரி ஸ்டார் சிவானான்னு ரசிகர்கள் அவருக்கு கொடுத்த பட்டங்களுக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் 3 படங்களை வச்சு ஹாட்ரிக் ஹீரோன்னு பட்டம் வாங்கின நம்ம சிவானா அடுத்தடுத்து நடிப்புல பெரிய வளர்ச்சி அடைஞ்சாரு. அவரு நடிக்க தேர்ந்தெடுக்கிற கேரக்டர்கள் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ரொமான்டிக் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, கேங்ஸ்டர்னு எல்லா ரூபத்திலையும் அசத்துவார். 1995 உபேந்திரா டைரக்ஷனில் ஓம்ங்கிற கேங்ஸ்டர் படம் கன்னட சினிமாவில் ஒரு கல்ட் கிளாசிக்காகவே இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. அந்த படத்தில் அவர் பண்ண கேங்ஸ்டர் கேரக்டர் கர்நாடகாவில் அவரை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்துச்சு. அந்த படத்துக்காக தான் அவருக்கு முதல் முறையாக ஃபிலிம்ஃபேர் விருதும் கர்நாடகா மாநிலத்தோட சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைச்சிது. அடுத்தடுத்து அவர் நடித்த படங்கள் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கர்நாடகாவில் மாறுச்சு. அவர் 100 படங்களை கடந்தப்போ அவருக்கு ரசிகர்கள் இன்னொரு பட்டத்தையும் கொடுத்து கொண்டாடினாங்க. அதுதான் செஞ்சுரி ஸ்டார். 100 படங்கள் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து ஹீரோவாக நடித்து தான் இந்த சாதனையை சிவராஜ்குமார் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவருடைய புகழை பார்த்து கர்நாடக மக்கள் பாசமாக அவருக்கு இன்னொரு மிகப்பெரிய பட்டத்தையும் கொடுத்து கொண்டாடினாங்க. அதுதான் கர்நாடா சக்கரவர்த்தி. கர்நாடுனா அவங்களோட மாநிலமான கர்நாடகாவை குறிக்குது. சக்கரவர்த்தினா ராஜா அப்படின்னு அர்த்தம். கர்நாடக மண்ணின் ராஜான்னு மக்கள் அவரை அன்புடன் பட்டம் கொடுத்து பயங்கரமாக கொண்டாடினது இந்த துறையில் அவர் எவ்வளோ ஆதிக்கம் செலுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம்னே சொல்லலாம். அவர் ஏற்று நடிக்கிற எல்லா கதாபாத்திரங்கள்லையும் அவரை வித்தியாசமாக காட்டுறது தான் இன்னைக்கு வரைக்கும் இளைஞர்களுக்கு இணையாக அவரை திரைப்படங்களில் ஓட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சிவராஜ்குமாரின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவராஜ்குமார் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.